சரி, அந்த விஜய் எப்படி நீங்க நம்பி வந்து ஒரு நிலையா நம்ம தமிழன் அப்படின்னு நினைக்க முடியும்? நிலையா தமிழன் அப்படிலாம் நான் நினைக்க சொல்ல. இப்போ நீங்கள் எடப்பாடி தமிழன் தான் நிலையா நினைக்க போறீங்களா? நினைக்கல இல்ல. ஆனா கொஞ்ச நாளைக்கு சித்தப்பாவா இருந்தார்ல, அது மாதிரி தான் விஜய் வந்து பிறப்பால் தமிழருங்கும் பொழுது நம்ம அதை நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்னும் வந்து அதை வந்து சந்தேகத்துக்குரியதா அவர் வந்து தெலுங்கரு, அவங்க அப்பா வந்து இலங்கையில பாருங்க. நான் பல முறை விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்க ஒருத்தர் குடியின் அடிப்படையில் தான் தமிழரா தமிழர் இல்லையான்னு சொல்ல முடியும். அப்ப விஜயோட குடியை நீங்க விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து அவங்க அப்பா வந்து வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், கிறிஸ்துவ சைவ வெள்ளாளர் பிள்ளை பட்டம் போடக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா வந்து வசதி வாய்ப்பு கம்மி தான். இல்லை, அந்த பிள்ளைங்கிறது பல சமூகத்தவர்கள் பட்டம் போட்டுக்குவாங்க. அவங்க சைவ பிள்ளைமாருங்கிறதுனால தான் அவர் பிள்ளைமார் சங்கத்துல எல்லாம் இருந்த நபர். அவருக்கு அந்த கூட்டத்திலாம் அட்டன் பண்ணவர். அவர் உறவுக்காரங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க அம்மா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதலியார், சரிங்களா? அவங்க செங்குந்த முதலியார். இதை எனக்கு இந்த தகவல் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நானே அவங்க அம்மாவை மலையாளின்னு தான் நம்பினேன். நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அவங்க வந்து மலையாளி அப்படிங்கிற மாதிரி சோபா வந்து அவங்க மலையாளி அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இங்கே நிறையா பேர்கிட்ட இருந்துச்சு. அப்போ அவங்க மலையாளிங்கிறதுல தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். அவர் ஊடகத்தில் நான் அதை பதிவும் பண்ணேன். அவங்க அம்மா வந்து மலையாளிங்க, அப்பா மட்டும் தான் தமிழர்னு நான் பதிவு பண்ணேன். அதை கேட்டுட்டு நம்ம இயக்குனர் இறந்தார்ல, மறைந்தார்ல விஜயசேகர், அவர் என்னை அழைச்சி, அதாவது வரவு எட்டனா செலவு பற்றின இயக்குனர், அவர் என்னை தனிப்பட்ட ரீதியாக அழைச்சி அவங்க மனைவி, அதாவது விஜயோட அம்மாவும் அவருடைய மனைவியும் ஒன்றா சிறு வயதிலிருந்தே வளர்ந்தவர்கள், அவங்க நண்பர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். என் மனைவிக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தம்பி தாய்மாமன், விஜயோட தாய்மாமனை பல முறை நான் வந்து என்னுடைய படத்துக்கு பாட வச்சிருக்கேன். அவர் எல்லாருமே நாங்கள் ஒரு சமூகத்தவர்கள். அவர் செங்குந்த முதலியார். ஸோ நாங்கள் ஒரு சமூகத்தவர். அதனால இந்த தவறை வந்து என்னைக்காவது ஒன்றா மாற்றிருப்பாரின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஸோ நான் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில், விஜயசேகர் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் அதை வந்து சொல்கிறேன். நானும் வந்துட்டு போய் அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் கதவை திறந்தெல்லாம் பார்க்கல. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், இவங்கெல்லாம் சொல்கிறதின் அடிப்படையில் நான் எடுக்கிறேன். இல்லை, இப்போ நான் சொன்ன கூற்று தவறுனா அது ஆதாரப்பூர்வமாக கொண்டு வரணும். அதை விட்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான், அவர் சிங்கள கண்டி தெலுங்குங்கிறான், சிங்கள கண்டி தெலுங்கன் அப்படிங்கிறான். ஒருத்தர் என்னடானா அவர் ஹைதராபாத் கன்னடருங்கிறான். ஒருத்தர் என்னடானா அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா நான் தான் விஜய் அவதாரங்கிறான். டேய் அடே என்னடா சொல்றீங்க அப்படின்னா, இனி பாரு விஜயோட கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணம் பண்ணல, அது சங்கீதா கல்யாண மண்டபம். இப்ப சங்கீதா மண்டபமே இல்லை, சரியா? சங்கீதா மண்டபத்தையே அழிச்சிட்டாங்க. மண்டபத்தை நான் சொல்றேன், இடிச்சிட்டாங்க. நான் அங்கே போய் கல்யாணம் பண்ணேன். நான் காசு கட்டி தான் கல்யாணம் பண்ணேன். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் விஜய் மண்டபம்னு எனக்கு தெரியும். உடனே விரும்பும் இன்னமும் விஜய் என்னை கூப்பிட்டு, பரிசலன் உங்கள் கல்யாணத்தை நீங்கள் இங்கே இலவசமாக நடத்திக்கோங்க, உங்களுக்காக தான் திறந்து வச்சிருக்கேங்கிற மாதிரி. ஸோ இப்படிலாம் கிளப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு.